ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் காமனாக கேட்கக்கூடிய டவுட்டு தான். எவ்வளோ ரேங்க் வேறு கூப்பிட்டு போகணும், யார் யார் போகணும், எவ்வளோ எடுத்துகிட்டு போகணும், அதாவது சர்டிஃபிகேட் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணுமா, எல்லாம் காமனாக கேட்குறீங்க தான். அதாவது நான் ஏற்கனவே ஒரு போன வீடியோ சொன்ன மாதிரி தான் 7.5க்கு 90 சீட்ஸ் தான் இருக்குன்னு நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன். அதே சீட்ஸ் தான் எப்பயுமே இருக்குது. 94 சீட்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ நான் சொன்னது எல்லாமே ப்ரூஃபோடு தான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ சொல்லவும் ப்ரூஃபோடு தான் சொல்கிறேன். ஏன்னா நான் போன இயர் அங்கே நடந்ததை கண்ணால் பார்த்துருக்கேன், எவ்வளோ சீட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு. ஓகே, நான் வந்து சொல்கிற சீட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்து 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் நீங்கள் காமனாக கேட்கக்கூடியது என்னென்னா, இப்போ வந்து ரேங்க் நல்லா பார்த்துக்கணும். கம்யூனிட்டி ரேங்க்னு அவங்க சொல்லவே இல்லை, ஆல் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இந்த கம்யூனிட்டி ரேங்க்ஸ் இல்லாமல் ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 200க்குள்ளே இருக்கீங்களே, அந்த 200க்குள்ளே உள்ளவங்க நீங்கள் மட்டும்தான். அதாவது 1லேருந்து 200க்குள்ளே ஜென்ரல் ரேங்கில் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் கூப்பிட்ருக்காங்க. அதாவது எப்போ கூப்பிட்ருக்காங்கன்னா 9 அதாவது 10:30 AM கூப்பிட்ருக்காங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாகவே போயிருங்க. ஏன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங்னால எப்போ டைமிங்க்கு ஆரம்பிக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 201லேருந்து 350 ஜென்ரல் ரேங்க், இந்த ரேங்க்குள்ளே உள்ளவங்கள 1 மணிக்கு கூப்பிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த 1லேருந்து 200 முடிஞ்சிடும். மேக்ஸிமம் 201 போகலாம், 280 போகலாம். ஏன்னா 90 சீட்ஸ் தான் இருக்குது. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே எவ்வளோ சீட்ஸுமே நம்ம வந்து போட்டிருக்கோம். அப்போது இந்த ரேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன ஒரு இன்னொன்று எக்ஸப்ஷன் மாதிரினா, எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் ரேங்க் 700க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க 1 மணின்னு. நீங்கள் அதுக்கு முன்னாடியே போயிருங்க, ஓகேவா? அதனால் ஏன்னா சீக்கிரமாக போக சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு வேளை சீட்ஸ் வந்து ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அந்த சீட்ஸ் அடுத்தது உள்ளவங்களுக்கு தான் போகும் தவிர உங்களுக்காக அந்த சீட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது. ஸோ அதுக்கான அட்வான்ஸாக நீங்கள் போகிறது நல்லது. வென்யூ பார்த்தீங்கன்னா சொன்ன மாரி தான், ஆஃப்லைனில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அரும்பாக்கத்தில் உள்ள அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இது. இங்கே வந்து ஆஃப்லைனில் போய் நீங்கள் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். டாக்குமெண்ட் இதில் கொடுத்துருக்குதான். சப்போஸ் உங்களுக்கு ஒரிஜினல் இல்லை, நான் பழைய காலேஜில் படித்த காலேஜில் இருக்குன்னா அந்த காலேஜில் ஒரிஜினல் உங்களால் வாங்க முடியும்னா நீங்கள் வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைனா அதோடய ஸ்கேன் காப்பி இல்லை ஜெராக்ஸ் இருந்தால் அதை எடுத்துகிட்டு போங்க. அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் நீங்கள் அட்மிஷன் போடுறப்ப சித்தாவில் ஆயுஸில் வந்து நீங்கள் அட்மிஷன் போடுறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட் கொடுத்தா அட்மிஷன் போட முடியும். ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. இதில் உள்ள சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி இருந்தாலே போதும். இது எல்லாமே கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஜஸ்ட்டு ஒரு வந்து வெரிஃபிகேஷனுக்காக தான் கேட்குறாங்க தவிர எல்லாமே வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. அட்மிஷன் போடுறதுக்காக உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க எல்லாமே. 92.5க்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. 7.5 முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் டைம் எடுத்து அவங்க 92.5க்கு ஆன்லைனில் நடத்துவாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டூடெண்ட் எல்லாமே அவங்களோட தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே வச்சுக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன். வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க.